வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெற்பயிர் பற்றி தான் பார்க்க போறோம். பயிர் பண்ண விவசாயிகள் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த விவசாயிகளுக்குமே ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் பயிர் பண்ண விவசாயிகளுக்கு வந்து சரியான விலை இல்லை. போன டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் இருந்துச்சு, இந்த டைம் வந்து சுத்தமாக ரேட் இல்லாமல் இருக்கும். நிறையா விவசாயிகள் வந்து ஏன் இந்த நெல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எதனால் இந்த ரேட்டு குறையுது அப்படின்னு சரிவர தெரியல. ஆனால் வந்து விவசாயிகளோட மனநிலை எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நெல் வந்து பயிர் பண்ணியிருப்பாங்க. பயிர் பண்ணி ஒரு 60-70 நாள், 120 நாள் பயிர், ஒரு 60-70 நாள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பூ வந்துருச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து முக்கியமானது, அதை வந்து கடைசியாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயிர் பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு தான் வந்து அதிகமான செலவு வரும். நிறைய விவசாயிகள் வந்து நெல் பயிர் பண்ணுற காரணம் ஓரளவுக்கு விலை விற்கும், ஓரளவுக்கு வந்து வந்துடலாம், மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தான் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து நெல் பயிர் பண்ணுறாங்க. போன போகத்தில் பார்த்தீங்கன்னா போன சம்பா பட்டத்தில் நெல் வந்து நல்ல ரேட் இருந்துச்சு. பிபிடிலாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரையும் போச்சு. 1700, 800 மூட்டை அந்த மாதிரி போச்சு. அந்த ரேட்டுக்கு போனதுனால நிறைய விவசாயிகள் வந்து சன்னாரகம் தான் நிறைய பேர் பயிர் பண்ணாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா 1400, 300, இப்போ 200 வரையும் வந்திருக்கான். இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்னாடி அறுவடை பண்ணுற விவசாயிகள் வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்க. எதனால்னா ரெண்டு உழவு 3 உழவு பண்ணணும், நாற்றங்களுக்கு தனியாக உழவு பண்ணணும், அதுக்கு வந்து தனியாக பரம்படித்து எல்லாமே பண்ணணும். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து விதை நெல் வாங்குறதா இருக்கட்டும், நாற்று பறிக்கிறதா இருக்கட்டும், மிஷின் நடவாக இருந்தால் மிஷினுக்கு வந்து ட்ரேயாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஆட்கள் போட்டு நடுறதா இருக்கட்டும், வயலை வந்து சமப்படுத்துறதா இருக்கட்டும், நிறையா வந்து வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உரம் போடுறது, நாற்றங்களுக்கு மருந்து அடிக்கிறது, நடவு வயலுக்கு வந்து களைக்குழி போடுறது, அதுக்கப்புறம் வந்து உரம் போடுறது, அதுக்கப்புறம் மேலே மருந்து அடிக்கிறது, திரும்ப வந்து 2வது டைம் களை மிதிக்கிறது, அதுக்கப்புறம் மறுபடியும் உரம் போடுறது, மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். கடைசியில் அறுவடை வரைக்கும் வந்து மருந்து உரம் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. இந்த ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்குள்ளே நிறைய செலவு பண்ணுவாங்க விவசாயி. ஆனால் அதோட இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் வந்து ஓரளவுக்கு விலை இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி பெரிய லாபம்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏக்கருக்கு ஒரு 10,000, 15,000 அவ்வளோதான் லாபம் கிடைக்கும். ஆனால் அந்த லாபமே வந்து அவங்க பெருசுன்னு நினச்சி தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லாபம் கூட இல்லாத அளவுக்கு வந்து நெல்லோட விலை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இருக்க வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. நிறையா விவசாயிகள் வந்து என்னத்துக்கு இந்த பயிர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இது வந்து இடையில பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் நல்ல விலைக்கு ஏற்றும் போது வந்து விவசாயிகள் வந்து நிறையா பேர் வந்து நெல் பயிர் பண்ணலை. நிறையா பேர் வந்து மாற்று பயிராக பண்ணியிருந்தாங்க. அப்போது பிபிடி வந்து பெரிய அளவில் நெல் பயிர் பண்ணல. நிறையா பேர் வந்து பொன்மணி இந்த மாதிரி நெல்லுக்கு போயிட்டாங்க. டிஎன்சியில் கூட போட்டுக்கலாம், ரேட்டு விற்கும். இது வந்து ரேட்டு விற்கலை, மகசூலும் வந்து கம்மியாக தான் வரும். ஏன்னா பிபிடிலாம் முன்ன மாதிரிலாம் இல்லை. 4 மருந்து 5 மருந்து அடித்தா மட்டும்தான் நல்ல மகசூல் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா வந்து பெரிய அளவில் மகசூல் கிடைக்கிது. அதுலேயுமே வந்து இந்த பூ பருவத்திலாம் மழை பெஞ்சுன்னா நம்ம மருந்தே அடித்தாலுமே நிறையா வந்து பதர் வந்து ஒழுங்காக பாலினேஷன் நடக்காமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த டைம் வந்து நல்ல மகசூல் எடுத்து வச்சுருந்தா கடைசியில் வந்து விலை இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இடையில பார்த்தீங்கன்னா நெல் மண்டியாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து இடையில வந்து இடைத்தரகர்களாக இருக்கட்டும், இவங்க தான் பார்த்தீங்கன்னா நல்லா லாபம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. கடைசியில் அந்த அரிசியோட விலை வந்து அதே விலையில தான் இருக்குது. ஆனால் நெல்லோட விலை மட்டும் போன போகத்துக்கு வந்து இந்த போகம் வந்து அவ்வளோ குறைஞ்சிருக்கு. மூட்டைக்கு வந்து 500-600 ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து வருத்தப்படுறாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அரசாங்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிஎன்சி டிபிசியில் வந்து இந்த சன்னாரகத்தை கொண்டே போட்டாலும் ரேட் அதிகமாக ஏற்றிருக்காங்க. ஆனால் இந்த சன்னாரகத்தை கொண்டே போட்டாலும் இது வந்து தூத்தும் போது இது பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கு மேலே போயிடும். அதுக்கப்புறம் வந்து டிஎன்சியில் வர்ற பிரச்சனைகளை பற்றி கடைசியாக சொல்கிறேன். அதனால் வந்து இதுக்கு வந்து விலை நிர்ணயம் வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து சன்னரகத்துக்கு வந்து வியாபாரிகள் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு இத்தனை கிலோவுக்கு வந்து இவ்வளோ விலை போட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விலை நிர்ணயம் வச்சாங்கன்னா நெல் விவசாயிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பகுதிகள்லையும் விவசாயிகளை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுமே வந்து செலவு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற கணக்கு எடுத்தாங்கன்னா அவங்க செலவு பண்ணதுக்கும் அவங்களுக்கு வர்ற மகசூலுக்கும் அவங்க விற்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து பார்த்து இதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு விலை நிர்ணயம் வியாபாரிகள்கிட்ட இருந்து இவ்வளவுக்கு தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விலை நிர்ணயம் வச்சாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்தது வந்து நிறையா விவசாயிகள் வந்து இந்த போகத்தில் வந்து பயிர் பண்ணியிருந்தாங்க. பயிர் பண்ண விவசாயிகள் எல்லாரோட வயல்லையும் பார்த்தீங்கன்னா நெல் வந்து ஒரு நடவு நட்டு ஒரு 40-50 நாள்லேயே வந்து பூ வந்துடுது.
மேக்ஸிமம் வந்து அந்த வயசு வந்து அதோட வயசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 நாள் வயசு இருக்கும், 130 நாள் வயசு இருக்கும். ஆனால் அந்த நெல் பார்த்தீங்கன்னா நடவு நட்டு ஒரு 40-50 நாள்லேயே வந்து பூ வந்தது, வளரவே இல்லை, பயிர் வச்ச பயிர் அப்படியே பூ வந்துடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இடங்களில் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டம் தவறி பயிர் பண்ணுறது. கரெக்டான பட்டத்தில் வந்து பயிர் பண்ணாமல் அந்த பட்டத்தை தவறி பயிர் பண்ணுறதுனால இந்த மாதிரி இஷ்யூகள் வரும், கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வந்து இந்த போகத்தில் தான் இந்த நெல் பயிர் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் அந்த நெல்லை கொண்டாந்து போட்டுறது. அதனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த நெல் வந்து அந்த கிளைமேட் வந்து அடாப்ட் பண்ணாமல் அதுக்கேற்ற மாதிரி வந்து அது டக்கு டக்குன்னு பூ வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்கு அடுத்து வந்து சரியான நேரங்களில் உரமோ மருந்தோ எதுவுமே கொடுக்கறதில்ல, கொஞ்ச நாள் போட்டுறது. அந்த மாதிரி போடுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த பயிரோட வளர்ச்சியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்படியே லேட் ஆகிட்டே போகிறதுனால அந்த பயிர்கள் ஒழுங்காக பனைக்கிறதில்ல, டக்குன்னு வந்து பூ வந்துடுறது. அதே மாதிரி வந்து வயது முதிர்ந்த நாற்றுக்களை வந்து நடுறது, லேட்டாக நடுறது, அந்த மாதிரி பண்ணாலுமே வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக பூ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது வந்து ஒரு சில ஏரியாக்கள் எல்லாம் எல்லாமே நாங்கள் சரியாக தான் பண்ணோம், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஏன் பூ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா விதைகள் வந்து கொஞ்சம் தரமான விதைகளாக வாங்கி பயன்படுத்துங்க, தெரிஞ்ச ரகங்களாக வாங்கி பயன்படுத்துங்க, தெரியாத ரகங்களை வாங்கி பயன்படுத்தாதீங்க. ஒரு சில விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக முதிர்ச்சி அடையாத விதைகளாக இருந்துச்சுன்னா அந்த விதைகள் வந்து முளைச்சி வரும். அதே மாதிரி வந்து அது இம்மெச்சூர்டாக தான் இருக்கும். அது வந்து சீக்கிரமாகவே பூ வந்துன்னா பூ வந்தாலுமே ஒழுங்காக பால் ஏறாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் ரகங்கள் வந்து நல்ல ரகங்களாக தெரிஞ்சு நல்ல கம்பெனி ரகங்களா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து எங்கே நீங்கள் விதைகள் வாங்கினாலுமே அந்த விதைக்குன்னு உள்ள பில்லு வாங்கிக்கோங்க. விதைக்குன்னு உள்ள பில்லு வாங்காமல் கண்டிப்பாக வந்து விதைகள் வாங்காதீங்க. உங்களால் வந்து எந்த கிளைம் பண்ண முடியாது, எதுவுமே பேச முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா விதைகள் மூலிமா நிறையா பிரச்சனைகள் வந்து தற்போது வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்சி டிபிசி இதில் நடக்கிற மோசடிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா விவசாயிகள் வந்து டிஎன்சி டிபிசியில் போடுறதுக்கே வந்து பயப்படுறாங்க. கவர்மெண்ட் வந்து டிஎன்சி டிபிசி திறந்தாலுமே அதில் கொண்டே நெல் போடுற விவசாயிகள் வந்து நஷ்டம்தான் வருது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து நெல் வந்து 40 கிலோவுக்கு எடுக்கிறாங்க டிஎன்சி டிபிசியில். ஆனால் அந்த டிஎன்சியில் எடுக்கிற 40 கிலோ மூட்டைக்கு வந்து ஒரு மூட்டைக்கு வந்து 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இந்த மாதிரி வாங்கியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயியும் நல்ல மகசூல் எடுத்து அங்கே வந்தாலுமே அங்கே வந்து அந்த விவசாயிகள் வந்து மாட்டிக்கிறாங்க. ஒரு விவசாயி வந்து 100 மூட்டை நெல் கொண்டு வர்றாங்கன்னா அந்த 100 மூட்டை 40 கிலோ மூட்டை 100 மூட்டை கொண்டு வர்றாங்கன்னா ஒரு மூட்டைக்கு 60 ரூபான்னு வச்சா கூட 100 மூட்டைக்கு வந்து 6000 ரூபா வந்து அவங்க கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒழுங்கான பதிலும் இல்லை. இதை வந்து கேள்வி கேட்டால் அந்த விவசாயிட்ட இருந்து நெல்லை எடுக்கிறது இல்லை, ஓரம் கட்டி போட்டுறது, ஈரப்பதம் அதிகமாக இருக்குங்கிறது, இந்த மாதிரி வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அங்கே இருக்க அரசு அதிகாரிகளே இந்த மாதிரி பண்ணும்போது வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து ஒரு 4 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த 4 பேரோட நெல்லை வந்து ஓரம் கட்டி வச்சிடுறாங்க. ஆனால் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி வந்து இந்த டிஎன்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லுக்குன்னு சொல்லி 40லேருந்து 60 ரூபா வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. கம்பல்சரி வந்து அதை வாங்கினா மட்டும்தான் அந்த நெல்லை வந்து எடைக்கே கொண்டுட்டு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த நெல்லை வந்து அப்படியே நிப்பாட்டி போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா விவசாயிகள் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணுற விவசாயி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 35லேருந்து 40,000 ரூபா வரைக்கும் வந்து இந்த மூட்டைகளை எடுக்கிறதுக்கு வந்து அமௌண்ட்டாக வந்து கொடுக்க வேண்டியது. இதுக்கு ரசீதும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டேங்க. எதுக்காண்டி வாங்குறாங்கன்னு கேட்டால் நாங்கள் மூட்டை போடுறோம்ல அதுக்காண்டி வாங்குறோங்கிறாங்க. இதுக்கு வந்து அரசாங்கத்தில் சம்பளமும் கொடுக்குறாங்க, அரசாங்கத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருந்துமே வந்து விவசாயிகள்கிட்டையும் வந்து பிடிங்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கேயோ கொண்டு போய் சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் விவசாயிகள் வந்து அவ்வளோ குழப்பத்தில் இருக்காங்க. இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க விவசாயிகள் வந்து. இது வந்து ஒரு இடங்களில் மட்டும் நடக்கிறதில்ல, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க டிஎன்சியில் ஃபுல்லாக இந்த பிரச்சனை வந்து கம்பல்சரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து அரசின் பார்வைக்கு கொண்டுட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல. கொண்டுட்டு போனாலுமே அதை பெரிய அளவில் வந்து எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. விவசாயத்திலே இந்த மாதிரி நடக்கும்போது வந்து ஒவ்வொரு விவசாயி வந்து சரி வியாபாரிகள்கிட்ட தான் ரேட் இல்லை, நம்ம டிஎன்சி டிபிசியாக நம்பி போடலாம், கவர்மெண்ட்டை நம்பியாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வர்றாங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்ட வந்து வழிப்பறி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து நீ காசு கட்டினா தான் மூட்டை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரையில விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அரசாங்கம் தான் வந்து அதுக்கு சரியான பதில் சொல்லணும். ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து நெல் வந்து ஆரம்பத்துலேருந்தே நிறையா செலவு பண்ணி கொண்டாங்க. கடைசியில் இங்கேயும் வந்து 40,000 50,000 எந்த யூஸுமே இல்லாமல் அந்த 40,000 50,000 தான் விவசாயிகளுக்கு லாபமே. அதையும் கொண்டாந்து இங்கே வந்து மூட்டை எடுக்கிறக்காண்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? தெலுங்கு கவர்மெண்ட்டில் எல்லாமே சொல்லியிருக்காங்க வாங்கக்கூடாது அப்படின்னு, அதை மீறியும் வாங்குறாங்க. கேட்டால் வந்து அதுக்கு அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும், நீ கொடுத்தா தான் உங்கள் மூட்டை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க.
இதை வந்து கண்டிப்பாக அந்த அரசாங்கம் வந்து திரும்பி பார்த்து விவசாயிகளுக்கு வந்து இந்த டிஎன்சிடிபிசியில் வந்து இந்த அமௌண்ட் வாங்குற வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பகிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பகுதிகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள், நம்ம பேசினதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து உங்கள் பகுதிகளில் நடக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.